இப்போ ரீசெண்டாக சூர்யா நடிச்சிருக்க கங்குவா படத்தோட செகண்ட் ட்ரைலரை இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரைலரில் இருக்க ஹிடன் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோட எண்டில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க. ட்ரைலரில் 2 கேங்க்கு சண்டை நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஒன்று சூர்யாவோட கேங், இன்னொன்று பாபிடியோட கேங். அது மட்டும் இல்லாமல் இது பழங்காலத்து படம் தானே, இதில் ஏன் ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி வராங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ரோமோனியோ பேரரசோட த கிரேட் டிக்டாக்கர் ஜூலியஸ் கேசர். படத்தில் 2 விதமான கதை வருதுங்க. ஒன்று பாஸ்ட் பீரியட், இன்னொன்று ப்ரெசன்ட் பீரியட். பாஸ்ட் பீரியடில் சூர்யா பழங்காலத்தில் எப்படி இருப்பாரோ அதை காட்டுவாங்க. ப்ரெசன்ட் பீரியடில் கொஞ்சம் லுக்கெல்லாம் சேஞ்ச் ஆகி ஒரு ரிச் மேன் மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதோ கோல்டு காயின்காக அடிச்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவ்வளோ கேஜிஎஃப் மாதிரி இதுவும் தங்க கிடைக்கிற படமாக இருக்குமோ. அப்புறம் ட்ரெயிலரோட ஸ்டார்டிங்லேயே ஒரு தேட்டர் மாதிரி இருக்குது. அதில் ஒரு பையனோட ஃபோட்டோ இருக்குதுங்க. அந்த பையனையும் இந்த ட்ரெய்லரில் காமிச்சதில் இந்த பையனை பிடிச்சிட்டு வரவங்களுக்கு மில்லியன் கணக்காக காசு தருவேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக இந்த பையனை வில்லன் கேங் துரத்திட்டு போவாங்க. இந்த பையன் தான் சூர்யாவோட பாஸ்ட் ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க இப்படின்னு ஒரு ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் தேல் சிம்பிள் போட்டிருக்க மாதிரி இவர் கைத்துலேயும் ஒரு கிரீடம் சிம்பிள் போட்டிருக்கு. இது என்னென்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, ரிச்சாக இருக்கிறாருல, அதனால அந்த சிம்பிள் போட்டிருக்காரு. நீங்கள் எதிர்பார்த்து பார்க்கலாங்க. இந்த படத்தில் கார்த்தியும் ஒரு வில்லன் ரோல் பண்ணுறாரு. வரைக்கும் தமிழ் சினிமாலேயே பார்க்காத ஒரு சூப்பரான நெகட்டிவ் ரோல் கார்த்தி பண்ணுறாரு. நீங்களும் போய் கங்குவா ட்ரைலரை பாருங்கள், அதில் கார்த்தியோட வாய்ஸ் கரெக்டாக கேட்குங்க. அவ்வளோதாங்க, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாங்க. டாடா, பை பாய்.